அதுக்கப்புறம் நாம ஆசைப்பட்டு தான் பண்ண வேண்டும். அதனால தான் இதை கைங்கரியம் நாம சொல்றோம். இப்படி இல்லாமல் வேற பல பேர் இருக்கா, ஞானிகள் யோகிகள்லாம் இருக்கா பாருங்க, அவர்களுக்கு அது பண்ணியே ஆக வேண்டிய நிர்பந்தம். நமக்கு அப்படி இல்லை. ஆனா பூர்வர்கள் என்ன சொல்லிட்டாள்னா, அவன் ஒழுங்கா பண்றதை விட ஆசையோட பண்றவன் இன்னும் ஒழுங்கா பண்ணணும்ட்டார். ஏன்னா ஒருத்தன் ரூலுக்காக பண்றான்னு வச்சுங்க, அதுல எவ்வளவு பற்றுதல் இருக்கும். இப்ப நான் இங்க பார்த்தேன், ஸ்பீட் லிமிட்ஸ் போட்டிருக்கு 60, 70, 80 அப்படின்னு இங்கே போட்டிருக்கு. அவ ஓட்டிட்டு இருக்கா. இந்த நாட்டில் எல்லாரும் ரொம்ப ரூல் படி நடக்கிறவா தானே, உண்மை தானே. ஆனால் ஓட்டின்னு போகிற எல்லாரும் அதுக்குன்னு ஒரு ரேடார் வச்சுட்டு எங்கே போலீஸ் நிற்கிறான்னு பார்த்துட்டு ஸ்பீடாக போயிட்டு இருக்கா. அதனால் இவ யாரும் இப்போ ஆசைப்பட்டெல்லாம் ஸ்பீட் லிமிட்டை பார்க்கவே இல்லை. எல்லாம் அவன் உதைக்க போகிறானே, ஃபைன் போட்டுட போகிறானேங்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்கா. அப்படி பண்ணால் ஆசை வரவே வராது. அப்போ எப்போ மீறலாமோ மீறணும்னு தான் பார்த்துட்டு இருப்போம். ஆனால் ரூல் இருக்கு, பேர் என்ன இருக்கு, இந்த நேஷனில் ரூல்ஸ் ரொம்ப ஒழுங்காக இருக்கும், இது பேர் மட்டும் இருக்கு. அதை போல பகவானுக்கு பண்ற திருவாராதனத்தையே வெறும் டியூட்டிங்கிறதுக்காக பண்ணிட்டான்னு வச்சுக்கோ, எப்போ மீறத்துக்கு சான்ஸுன்னே பார்த்துட்டு இருக்கோம். நாம் அது வெறும் டியூட்டியாக மட்டும் நினைக்கிறது இல்லை, ஆசையாக நினைக்கிறோம். பகவானிடத்துல நாம் அவனுக்கு அடிமைகள்னா நாம பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு செய்ய வேண்டும். இன்னொன்று பாருங்க, இதை டியூட்டியாக மட்டும் நினைக்கிறான்னு வச்சுக்கோ, என்னைக்கு சம்பளம் வர்றது நிற்குமோ மறுநாள்லேருந்து அந்த டியூட்டி அவன் செய்ய மாட்டான். ஏன்னா அவனுக்கு என்ன போச்சு, சம்பளம் கொடுத்துருந்தா செஞ்சுருப்பான், மறுநாள் செய்வேனா. மோட்சம் கிடச்சி கொடுத்துன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் இவன் திரும்பியே பார்க்க மாட்டான். இவன் கேட்டதை கிடச்சிட்டா போச்சு. ஆனால் யார் ஒருத்தன் அந்த கைங்கரியமாக பண்ணுறானோ என்றைக்குமே பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அவன் ஆசையோட தான் பண்ணுறான். என் பெருமாள் எனக்கு நமக்கு உடம்பு கொடுத்துருக்கா, ஞானம் கொடுத்தா, அவருக்கு நான் கைங்கரியம் பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கிறதுனாலே எங்கும் எப்போதும் கைங்கரிய சிரத்தை இருந்துகிட்டே இருக்கும். மாறி நடக்க மாட்டான். போலீஸ் இருந்தா ஒரு மாதிரி, இல்லாட்டா ஒரு மாதிரி.